வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ரசித்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம Yamaha FZ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிங்காண்டி வந்து மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் அப்புறம் த்ராட்டில் எல்லாமே வந்து டேமேஜாக இருக்குது. நம்ம 10 இயர்னால அதை சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லா பைக் மாதிரி நம்ம பைக் கிடையாதுங்க. நம்ம FZக்கு வந்து எல்லா பைக்லேயும் ஒரு த்ராட்டில் கேபிள் தான் உண்டு. ஆனால் FZக்கு வந்து 2 கேபிள் உண்டு. அதுக்கப்புறம் த்ராட்டில் ஹம்பு எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் ஷாப் தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம FZயோட டயர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருந்தோம். இவங்க தான் வந்து மாட்டி தந்திருக்காங்க. ஒர்க் ஷாப் நேம் என்ன பார்த்தீங்கன்னா முருகன் 2 வீலர் ஒர்க் ஷாப்பு. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். பக்கா வந்து மாற்றி தருவாங்க நம்பிக்கையில் இவங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இவங்க டயர் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தந்தாங்க. இப்போ இவங்க பாருங்கள், நம்ம த்ராட்டில் கேபிள் வந்து எப்படி நிற்கின்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் செட்டாகவே ஆடுது. கீழே ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணாலுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்ஸே போயிருச்சு. ஸோ கேபிளும் பாருங்கள், ஒரு கேபிள் வந்து கட் ஆயிருச்சு. நம்ம FZக்கு வந்து 2 கேபிள் வரும். மற்ற பைக் மாதிரி கிடையாது. நம்ம FZக்கு மட்டும் தான் 2 கேபிள் வரும். இப்போ நம்ம அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கினோம் பார்த்தீங்களா, அது வந்து எங்கே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் அவங்ககிட்ட தான் வந்து வாங்கினோம். ஆனால் அது வந்து என்னென்ன எல்லாமே ஒரிஜினல். அவங்கள்ட்ட வந்து ஒரிஜினல் தான் இருக்குது. Yamaha பேர் பார்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 சம்திங் வந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா விளாகையும் நீங்கள் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் லாங் போய் இன்னும் வந்து சூப்பர் பிளேஸாக வந்து விளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து வண்டியை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து FZ வந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. எதனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் ரீசன்னால நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். நல்ல விலங்க கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி வண்டி கிடச்சிருந்தாரு. ஆனால் எனக்கும் வந்து மனசு இந்த FZ வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு மனசே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் நான் 10th முடிச்சுட்டே வந்து இந்த பைக் வந்து FZயை வந்து வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 2013 நான் அந்த FZயை வந்து எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு விற்கிறதுக்கும் வந்து மனசு இல்லாமல் தான் இருந்துச்சு. எல்லாருமே கொடுக்க சொன்னாங்க, தம்பி எல்லாருமே கொடுக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொடுக்க மனசே இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம FZயை வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதனால தான் வந்து FZயை வந்து ஃபுல் அண்ட் ரெடி பண்ணிடுவோம். அப்போ டூரிங் வந்து இதே வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்காண்டி தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஒரு மைனஸ்னால், நான் டேரெக்டாக வந்து டூரிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டயர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருந்தோம். டயர் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பைக்குக்கே இன்னும் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து டூரிங்க்கான எக்ஸ்ட்ரா அந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பைக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எப்போதுமே முக்கியம். ஏன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு நிறையா வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வேறு லெவலில் பண்ணலாம். இதை விட நம்ம வந்து இன்னும் சூப்பர் பைக்கு அதெல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேக்ஸிமம் இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட்டுக்கு இப்போ தான் வந்து நியூவாக வந்து பேட்ரி வேறு நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஜெட்டுக்கும் நம்ம இந்த பைக்குக்கும் வந்து ரெண்டுக்குமே ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே பக்காவாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். நிறைய பேர் வந்து குழம்புறீங்க, ப்ரோ நீங்கள் எல்லா வீடியோவும் பண்ணுறதுனால எதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரு குழப்பமும் இல்லை. நம்ம பைக் மாடிஃபிகேஷன் சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கார் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு தனியாக வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம விளாக் பண்ணுறதை எந்த ஏரியாவில் விளாக் பண்ணுறோனோ அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீ ஆன் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணி த்ராட்டில் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், த்ராட்டில் பண்ணியாச்சு. ஒரு 85% வந்து ஸ்மூத் ஆயிடுச்சிங்க. நான் எதிர்பார்த்ததுலேருந்து ஓரளவு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களும் உங்கள் வண்டியில் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.